குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே, ஆட்சி செய்பவரே, அருகில் இருப்பவரே, இயேசுவே வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 47:1 கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. இயேசுவில் அன்புக்குரியவளே, நம்மை காத்து பராமரிக்கிற தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் தரக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது. வேதனை இல்லாமல் இந்த உலகத்திலே புது உயிர் தோன்றுவதில்லை. அந்த வேதனையை தாய்மார்கள் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு தாய்மை அனுபவம் தான். நம் ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே வருகிற துன்ப துயரங்கள் பேறுகால வேதனை போல அவை நம்மை வாட்டுகின்றன. ஆனால் துன்பங்கள் வழியாக இந்த உலகத்திலே இறை மாட்சி மலரும், இந்த உலகம் புதுப்பிறப்பு அடையும். இதுவே இந்த கிறிஸ்தவ வாழ்வுடைய நெடுங்கால நம்பிக்கை அனுபவம் தான். அன்புக்குரியவர்களே, நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த கொரோனா தொற்று இந்த ஊரடங்கு காலங்களிலே இந்த நிலை நிரந்தரமானது அல்ல. இவை கடந்து போகும், இவை நம்ம விட்டு மாறும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துவண்டு போகாமல் ஆவியானவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே யாரும் என்னிடமிருந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து எடுக்க முடியாது என்பதை நாம் நம்புவோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவற்றை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பனையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சோஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தாம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற கெங்கிரியோ நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியுடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது எனினும் மகிழ்ச்சியால் தம்முடைய வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்கள் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் மகிழ்ச்சியை இந்த உலகில் யாருமே உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி, இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு சிறுவன் தெருவிலே பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறுமி கையிலே சாக்லேட்டுகளோடு வருகின்றார். அந்த சிறுவன் சிறுமியிடம், நான் என்னுடைய பொம்மைகளை தருகிறேன், அதற்கு பதிலாக இந்த சாக்லேட்டுகளை தருவாயா என்று கேட்கிறான். அந்த சிறுவன் தான் வைத்திருந்த அந்த பெரிய பொம்மையை வைத்துவிட்டு மீதி உள்ளதை கொடுக்கின்றான். அந்த சிறுமியோ எல்லா சாக்லேட்டையும் அந்த சிறுவனிடம் கொடுத்து வருகிறார். அந்த இரவு அந்த சிறுமி நன்றாக தூங்குகிறாள். ஆனால் அந்த சிறுவனோ அவனால் தூங்க முடியவில்லை. அந்த சிறுவன் தூங்குகிற பொழுது இவ்வாறு நினைத்தான், நான் மறைத்து வைத்தது போல அந்த சிறுமியும் அந்த சாக்லேட் எல்லாம் மறைத்து வைத்திருப்பாளோ என்ற எண்ணம் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்தது. அவனால் தூங்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒருவரை பார்த்து கூறுகிறார், ஏனென்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உன்னதமான மகிழ்ச்சி, இந்த உலக மகிழ்ச்சியை விட முழுமையானது. இறைவன் தரும் எதுவுமே நிறைவானதாகத்தான் இருக்கும், ஏனெனில் இறைவன் நிறைவானவர். ஒரு ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தவர் இருந்தார். அவர் பணத்தில் மட்டுமல்ல குணத்திலும் செல்வந்தவராக இருந்தார். அவர் யாருக்குமே இல்லை என்று சொல்ல மாட்டார். அவர் வீட்டுக்குள் வருகிறவர்கள் வெளியே போகிற பொழுது மகிழ்ச்சியாகத்தான் போவார்கள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவர் படுத்த படுக்கையானார். ஊர் மக்கள் எல்லாருமே அவரை பார்க்க வந்தார்கள். இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மனிதரா என்று அவரை புகழ்ந்தார்கள். பிள்ளைகளும் எல்லோரும் வெளியே ஏதாவது வார்த்தை வருமா என்று காத்திருந்தார்கள். இதே போல்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு தான் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மாதம் கடந்தது, எதுவுமே சொல்லவில்லை. ஏனெனில் அங்கே கூடியிருந்தவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்துவது என்று பேசினார்கள். மூத்த மகன் லேட்டஸ்டான அந்த ஊதியை வாங்கி அந்த ஊர்வலத்தை நடத்தவே நினைத்தான். ஊர் மக்கள் செல்லக்கூடிய வழியிலே எப்படி மலர் போட்டு இந்த இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்துவது என்று அங்கு பேசினார்கள். கடைசி அந்த பெரியவர் அங்கிருந்து எல்லாரையும் பார்த்து, நீங்கள் போய் உங்களுடைய வேலையை போய் பாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் வேலையை செய்கிறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லிவிட்டு உயிர்நீத்தாராம். கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி இதுதான். சங்க திருவுரையாளர் ஆகமத்திலே சபையுரையாளர் புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம், கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். யாருக்கு? தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு
மகிழ்ச்சியோடு சேர்த்து ஞானத்தையும் முழுமையாக கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கணும். இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே ஏதோம் தோட்டத்திலே நான் பார்க்கணும். ஏதோம் தோட்டம் கவர்ச்சிகரமான தோட்டம். ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் 2 பேருமே அங்கே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இறைவனுடைய விருப்பப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்போது இறைவனுடைய விருப்பத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள், அப்போது அவர்கள் தவறு செய்தார்கள். அன்பானவர்களே, நாம் இறை விருப்பத்தின்படி நாம் நடக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தையும் மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கிறார். எப்போது அந்த இறை விருப்பத்தை தாண்டி அவர்கள் தவறு செய்தார்கள், அப்போது ஞானம் மட்டுமல்ல அந்த மகிழ்ச்சியும் அந்த முதல் பெற்று விழுந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறை திட்டத்தின்படி நாம் வாழ்வோம். நம்முடைய மகிழ்ச்சியை யாருமே நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. இறைவன் விருப்பப்படி எப்போதெல்லாம் நாம் நடப்போமோ அப்போதெல்லாம் நமக்கு வெற்றி மட்டுமே. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது ஆண்டவருடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்து ஆண்டவர் தருகிற அந்த நிறைவான நிரந்தரமான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கக்கூடக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் தர இன்று சிறப்பாக இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆமேன். என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே, அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய், என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன். வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன். ஏற்றிடுவேன் என்னை மாற்றிடுவேன், பொன்னோ பொருளோ தேவையில்லை. ஏற்றிடுமே என்னை மாற்றிடுமே, பொன்னோ பொருளோ தேவையில்லை. வளமை சேர்க்கும் என் தெய்வமே, எங்கள் வாழ்வின் வசந்தமே. வளமை சேர்க்கும் என் தெய்வமே, எங்கள் வாழ்வின் வசந்தமே. என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்யமை வேண்டுகின்றோம். அதனால் ஒரு உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவருடைய வாழ்வால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரலிகளும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கமுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்ம ஊரனை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆனந்த மலையில் நான் இளம்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பரிமளக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மையே வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளாளம்மா உன் அருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஓதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேலையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசிலாத கண்ணியே, ஆணவத்தை தாழ்ச்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளாளம்மா உன் அருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஓதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த பரமதிவியர் கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.